வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கண்ணோட்டமும் இருக்கும். அதே மாதிரி தான் ஜென் தத்துவத்துக்கும் தனிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கு. ஜென் தத்துவம் என்பது ஒரு வாழ்வியல். உலக ஆசைகளை தேடி ஓடுகிறவர்களுக்கு ஜென் தத்துவம் ஒரு பயனற்ற தத்துவம். இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், நிறைய இழப்புகளை அடைஞ்சிருக்கலாம். பிரச்சனைகளையும் இழப்புகளையும் நினைச்சு வருத்தப்படுற கண்ணோட்டத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த ஜென் கதைகள் உங்க கண்ணோட்டத்தை கண்டிப்பா மாத்தும். உங்க மனசை அலைப்பாய விடாம, கவனச்சிதறல் இல்லாம இந்த தத்துவங்கள் நிறைஞ்ச அருமையான ஜென் கதையை கேட்க தயாராயிருங்க. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள நிறைய இளம் சீடர்களை வழிநடத்தி ஒரு ஜென் துறவியார் கூட்டிட்டு போறாரு. அந்த காட்டுக்குள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் மரம் செடி கொடிகளா இருந்துச்சு. என்னதான் மரம் செடி கொடிகள் நிறைஞ்சிருந்தாலும் சாப்பிட்ற வகையில எந்த பழங்களும் இல்லை, எந்த காய்களும் இல்லை. காலையில ஆரம்பிச்ச பயணம் மதியம் ஆகியும் முடியல. அந்த காடு அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் அந்த காட்டுல மிருக நடமாட்டம் இருந்த மாதிரியே தெரியல. அதனாலேயே சீடர்கள் எல்லாரும் பொறுமையா நடந்து வந்தாங்க. நேரம் ஆக ஆக பசி அதிகமாகுது. ஆனா எந்த உணவும் கிடைக்கல. மதிய வேலையை கடக்கிற நேரத்துல அந்த காடும் முடியுது. பாலைவனம் ஆரம்பமாகுது. அந்த ஜென் துறவிக்கு இந்த பாதை புதுசுன்றதுனால அவருக்கு இங்க ஒரு பாலைவனம் இருக்குதுன்றதே தெரியாம போயிடுச்சு. காட்டுல இருந்து வெளியே வரும்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனம் தான் தெரியுது. சுட்டெரிக்கும் சூரியன் கொழுந்து விட்டு எரியுது. வளமாயிருக்கிற காட்டுக்குள்ளேயே நமக்கு சரியான உணவு கிடைக்கல. இந்த சுட்டெரிக்கும் பாலைவனத்துல நமக்கு எப்படி உணவு கிடைக்கும்னு தெரியலையேன்னு யோசனையோட சீடர்களும் அந்த ஜென் குருவும் பயணத்தை தொடங்குறாங்க. பசி ஒரு பக்கம் வாட்டுதுன்னா தண்ணீர் தாகம் ஒரு பக்கம். நேரம் ஆக ஆக சீடர்கள் எல்லாரும் ரொம்பவே சோர்வடைகிறாங்க. அந்த ஜென் குரு சோர்வடைஞ்சாலும் மனதளவுல திடமா தான் இருக்கிறாரு. நாம வேண்ட தெய்வம் கண்டிப்பா நமக்கு உதவும்னு அவர் நம்புறாரு. கொஞ்ச நேரத்துல மாலை வெயில் அடிக்க தொடங்குது. பசியினாலையும் தாகத்தினாலையும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளிச்சம் கம்மியாகுது. இருள் சூழ ஆரம்பிக்குது. இரவு நேரத்துல நாம பயணம் செய்யறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி ஜென் குரு எல்லா சீடர்களையும் ஓய்வெடுக்க சொல்றாரு. சீடர்கள் எல்லாரும் அந்த பாலைவனத்திலேயே படுத்து உறங்க முயற்சி செய்யறாங்க. அப்போ ஜென் குரு எப்பவும் போல மண்டியிட்டு தியானத்தோட சேர்த்து இறைவனை தொழ ஆரம்பிக்கிறாரு. இறைவா, இன்று எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அனைத்திற்காகவும் நான் நன்றி கூறுகிறேன். இன்று எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். இன்று நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் பிரார்த்திக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சீடன் சினம் கொண்டு எழுந்து துறவியார்கிட்ட கேள்வி கேட்கிறான். துறவியாரே, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நமக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி இறைவன் கிட்ட நன்றி சொல்றீங்க. அதான் நீயே சொல்றியே தெரியாம தான் கேட்கிறேன்னு. அதனால நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நமக்கு இறைவன் எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறியா அப்படின்னு குரு கேட்கிறாரு. அதுக்கு சீடன், ஆம் துறவியாரே, வளம் நிறைஞ்ச காட்டு பகுதியில நமக்கு உணவு கிடைக்கல. இந்த பாலைவனத்துல கேட்கவே வேண்டாம், குடிக்க தண்ணீர் கூட இல்ல. நாளைக்கு நாமெல்லாம் உயிரோட இருப்போமானே தெரியல. இதுல அந்த இறைவன் நமக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்லி நன்றி சொல்றீங்க அப்படின்னு மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் சீடன். அதுக்கு குரு, இன்று காலையில இருந்து இரவு வரைக்கும் தீராத பசியை கொடுத்திருக்கிறாரு. இன்று மதியத்துல இருந்து இரவு வரைக்கும் அருமையான தாகத்தை கொடுத்திருக்கிறாரு. இரவு எல்லாரும் நிம்மதியா தூங்குறதுக்கு மணல் மெத்தையை கொடுத்திருக்கிறாரு. இந்த பசி கொடுமையிலையும் உன்கிட்ட வாதிட தெம்பு கொடுத்திருக்கிறாரு. நாளைய நோக்கி முன்னோக்கி போக இப்ப வரைக்கும் உயிரை கொடுத்திருக்கிறாரு. இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்ல சீடனுக்கு எவ்வளவு கோபம் இருந்ததோ அந்த அளவுக்கு இப்ப வியப்பா இருக்குது. இன்பமும் துன்பமும் வாழ்க்கை என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒன்றை மட்டும் ஒப்புக்கொண்டு மற்றதை மறுக்க முடியாது என்று உணர்ந்தவனே ஞானவான் அப்படின்னு சொல்லி குரு முடிக்கிறாரு. அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. வள்ளுவனோ அதை தான் சொல்றான். உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றக்கூடிய அடுத்த கதை. ஒரு ஊர்ல தற்பெருமை அடிக்கக்கூடிய ஒரு அறிவாளியான மன்னன் இருந்தான். அவன் அறிவாளியா இருந்தாலும் தன்னைத்தானே புகழ்வதுதான் அவனுக்கு முழு நேர வேலையா இருந்துச்சு. அப்படி தற்பெருமை அடிக்கக்கூடிய மன்னன் வாதாடும் திறமை உடையவனாகவும் இருந்தான். அதனாலேயே அவனுடைய தீர்ப்பு பல நேரங்கள்ல சாதுரியமா இருக்கும்.
தனக்கு கொஞ்சம் அறிவு இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நான் தான் புத்திசாலின்ற நினைப்பு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு அதிக அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறதுனாலயே ஜென் துறவியை எங்க பார்த்தாலும் அவர்களிடம் வாதிட்டு சண்டை போடுவது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி நினைப்போடு இருக்கிற அரசன் தானும் தன்னுடைய மந்திரியும் காட்டு வழி பாதையில போய்கிட்டு இருக்கும் போது அங்க தூரத்துல ஒரு துறவி அமர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் போகவே இல்லையான்னு யோசிச்சேன். என்னுடைய நேரத்தை கழிக்க சிறந்த கேளிக்கை ஒன்று காத்திருக்குது. வண்டியை துறவியை நோக்கி திருப்புங்க அப்படின்னு சொல்றாரு. துறவியை போய் சென்றடைஞ்சதும் அரசர் மெதுவா வண்டியை விட்டு இறங்குறாரு. துறவியை நோக்கி மெதுவா போறாரு. துறவியாரே, வந்திருப்பது யார் என்று தெரியுமா அப்படின்னு அரசர் கேள்வி எழுப்ப துறவி எந்த பதிலும் சொல்லல, இந்த செய்கையும் காட்டல. அரசர் அதை பார்த்துட்டு, சரி பரவாயில்ல, நானே சொல்றேன். நீங்கள் பார்க்கிற தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லைகள் அனைத்தும் எனக்கு சொந்தமானவை. எனக்கு கீழே தான் இந்த எல்லா கிராமங்களும் வருது. இந்த அனைத்து கிராமங்களையும் கட்டி ஆள்ற ஒரே ஒரு வீரமான அரசன் நான் தான். இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல துறவி ஒரு பொன்முறுவலோட சிரிக்கிறாரு. அதற்கு அரசன் கொஞ்சம் கோபம் அடைகிறாரு. என்னடா, ஒரு அரசன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கண்ணை திறக்காம இருக்கிறாரே, இவர்கிட்ட எப்படி வாய் சண்டை போடுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி துறவியாரே, நீங்க கண்களை திறக்காட்டியும் பரவாயில்ல, என்னுடைய சில சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல துறவியார் தலைய மெதுவா அசைக்கிறாரு. குருவே, பெரும்பாலும் ஜென் என்பது இயல்பாய் இருப்பது தானே இல்லையா அப்படின்னு கேட்க துறவியார் தலைய ஆம் அப்படின்னு சொல்ற மாதிரி அசைக்கிறாரு. அப்படியானால் இயல்பு என்பது மனதை பொறுத்த விஷயம் அல்லவா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்க அதற்கும் ஆம் என்று துறவி தலைய அசைக்கிறாரு. அப்படியானால் ஜென் மார்க்கத்தின்படி மனமே புத்தர் அப்படிதானே அப்படின்னு கேட்க கண்களை மெதுவா துறவி திறக்கிறாரு. அரசரை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு தன்னுடைய பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரசர் இந்த கேள்விக்கு தான் பதில் தேட வந்தாரோ, எனக்கு அப்படி தோன்றவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அரசர், நான் தவறாக ஒன்றும் கேட்கவில்லையே, கேட்டதற்கு பதில் இல்லையோ அப்படின்னு அரசர் சொன்ன உடனே துறவியாருக்கு நல்லாவே புரிஞ்சது. தன்னுடைய அறிவாளித்தனத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் அரசர் தான் கிட்ட கேள்விகளை எழுப்புறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க கேட்ட கேள்வி மனம்தானே புத்தர் அல்லவா அப்படின்னு தானே கேட்டீங்க. அதற்கு நான் இல்லை என்று சொன்னால் உலகம் அறிந்த உண்மையை நான் மறுத்ததாக ஆகிவிடும். ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டதாக நீங்கள் நினைப்பீர்கள் என்றார் குரு. அதற்கு அரசன், சரி அதை விட்டு தள்ளுங்கள், உங்களை போன்ற ஞானிகளும் மரணத்தை தவிர்க்க முடியாதல்லவா அப்படின்னு அரசன் மறுபடியும் கேள்வி எழுப்புறாரு. அதற்கு துறவி ஆம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் மரணத்திற்கு பிறகு நீங்கள் எங்கு செல்வீர்கள் அப்படின்னு கேட்க துறவியார் தெரியாது என்று பதிலுரைத்தார். தெரியாதா? நீங்கள் ஞானி என்று நான் நினைத்தேன், உங்களுக்கு தெரியாத கேள்விகள் உள்ளதா அப்படின்னு அரசன் துறவியார அவமானப்படுத்துறாரு. அதற்கு துறவியார் தெரியாது, ஏனென்றால் நான் செத்ததில்லை. ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் மரணித்து பதிலை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி துறவியார் அரசனின் மூக்கை உடைக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா அந்த அரசனுக்கு இறந்த பிறகு எங்க போவோன்ற கேள்வி அதிகமாவே இருந்துச்சு. கேள்வின்னு சொல்றதை விட நாம இறந்துருவோமோ இல்ல நாம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படின்ற பயம் அதிகமா இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு துறவியார பார்க்கும் போதும் அவங்க கிட்ட வாதிடுற மாதிரி தன்னுடைய கேள்விகளுக்கு பதில தேடுறாரு. விவாதம் எந்த உண்மையையும் நிலைநிறுத்தாது. நம்மள பல பேர் நம்மளுடைய சொந்த கருத்துக்களை சொந்த விருப்பங்களை சரின்னு நிரூபிக்கிறதுக்காக இல்ல வேற யாராவது சரின்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி அவங்க கிட்ட வாதிடுறோம். அவங்களும் அதை சரின்னு ஒத்துக்குவாங்களோன்னு நம்புறோம். ஒருவேளை தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நினைச்ச கருத்து என்னுடைய சித்தாந்தம் சரின்னு சொல்லி வாதிடுறோம். வாதம் பண்றதே தப்பு தான். அதுலயும் விதண்டாவாதம் பேசுறது எந்த வகையில பிரயோஜனமா இருக்கும்? இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதை விட வாழும்போது சந்தோஷமா வாழ்வதுதான் சிறந்த சிந்தனை. நாளை என்பது நாளைக்கு, இன்று என்பது இப்போதைக்கு. இன்றைய கவலைதான் இன்று, நாளைய கவலை நாளைதான், அதுவும் தேவைப்பட்டால் மட்டுமே. இதுதான் ஜென் தத்துவம், ஜென் சித்தாந்தம். அடுத்ததா நாம பார்க்க போற கதையில ஜென் தத்துவத்தின் ஆழமான கருத்துள்ள கதையை பார்க்க போறோம். அடர்ந்த காடுகளோடும் மலைகளோடும் கலந்து இருக்கிற இந்த கிராமம் அழகான கிராமம் தான். ஆனா அதே சமயத்துல ஆபத்தான கிராமமும் கூட. ஆபத்து அதிகமா இருக்கிற காரணத்தினால துறவிகள் எல்லாரும் கோவிலை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அப்படி அந்த கோயில்ல எல்லா துறவிகளுக்கும் தலைமை குருவா இருக்கிறவர் தான் யோஷோ துறவி. அந்த கிராமத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த அதுவும் பிரபலமான துறவி யோஷோ. யோஷோ தியானம் பண்ண ஆரம்பிச்சார்னா
நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு தியானத்துல ஈடுபடுவாரு. அவர் கூட சேர்ந்து தியானம் பண்ற எல்லா துறவிகளுக்கும் அதே அதிர்வுகள் கிடைக்கும், அதே காட்சிகளும் கிடைக்கும். அப்படி ஒரு நாள் யோஷோ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு துறவியார்கள் முன்னிலையில். அந்த இடம் முழுக்க நேர்மறையான அதிர்வுகள் அதிகமாயிருக்கிறத எல்லா துறவிகளாலையும் உணர முடியுது. நல்ல அதிர்வுகளை தாண்டி ஒரு பேர அமைதியை உணர முடியுது. அந்த பேர அமைதியின் இன்பத்துல எல்லாரும் மூழ்கி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் தலைமை குருவோட செவி பறைய கிழிக்கிற மாதிரி அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்குது. அந்த சத்தம் ஒரு அழுகை சத்தம். அழுகை சத்தம்னு தெரிஞ்ச உடனே தலைமை குரு தியானத்தை முடிக்கிறாரு. கண்களை மெதுவா திறந்து பார்க்கறாரு. ஒரு அவளை பெண் கண்கள்ல கண்ணீரோட மனசுல பாரத்தோட துறவியார முன்னாடி மண்டியிட்டு கதறி அழுகிறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி கண்களால துறவியார் கேள்வி கேட்கிறாரு. இந்த பெண் கதறி அழுதவாறு, எல்லாமே முடிஞ்சிருச்சு துறவியாரே, என் வாழ்க்கையில நான் இழக்க கூடாததை இழந்துட்டேன், அதுக்கு நீங்க தான் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுகிறா. நீ எதை இழந்தாய் அப்படின்னு துறவியார் கேட்க, பல வருடமா தவம் இருந்து பெற்ற என்னுடைய ஒரே மகன் இறந்துட்டான் ஐயா, அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகிறா. அதற்காக நான் மனம் வருந்துகிறேன். எப்படி இறந்தான் அப்படின்னு கேட்க, விஷப்பாம்பு நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என் மகனை கடிச்சிருச்சு. அது ஒரு பெரிய ராஜநாகம். நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. என் உயிர் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்னுடைய 2 வயசு குழந்தை இறந்துட்டான். இதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, உதவியா? என்ன உதவி அப்படின்னு துறவியார் கேட்க, குருவே, உங்களுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய மகனை உயிரோட கொண்டு வரக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பா நீங்க எனக்கு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு துறவி மெல்லமா சிரிச்சிட்டு, கண்டிப்பா செய்யறேன். அப்படி உன்னுடைய இறந்த மகனை உயிரோட கொண்டு வரணும்னா இந்த கிராமத்துல ஏகப்பட்ட வீடு இருக்குது. ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து, அதுவும் இறப்பே பார்க்காத வீட்டுல இருந்து ஒரு கைப்பிடி கடுகு கொண்டு வரணும். அப்படி நீ கொண்டு வந்தேனா கண்டிப்பா உன்னுடைய மகனை உயிரோட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு யோஷோ. இதை கேட்டதும் அந்த தாய்க்கு மன நிறைவா இருக்குது. ஒரு கைப்பிடி கடுகு தானே, கண்டிப்பா ஏதாவது ஒரு வீட்லயாவது இறப்ப பார்க்காதவங்க இருப்பாங்க. அதனால கண்டிப்பா என்னுடைய மகனை உயிரோட கொண்டு வந்துடலான்னு சொல்லி ஒவ்வொரு வீடா ஏற ஆரம்பிக்கிறா. ஆனா அவ எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஒவ்வொரு வீட்லயும் கேட்கும்போது கடுகு கொடுத்துருவாங்க. கடுகை வாங்கிட்டு, நீங்க இது வரைக்கும் உங்க வீட்டுல இறப்ப பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் என் மகனை பறி கொடுத்தேன். என் கண்ணு முன்னாடியே சிறுத்தை புலி அவனை இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வீட்டுக்கு போன வருஷம்தான் என்னுடைய கணவனை பறி கொடுத்தேன். மண் சரிவுல மாட்டி மூச்சு திணறி இறந்து போனாரு. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கதைகள். காடுகளும் மலைகளும் சூழ்ந்து இருக்கிறதுனால எல்லா குடும்பத்திலையும் ஒரு இழப்பை எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த தாய்க்கு மன உறுதி அதிகம் இருக்கிறதுனால ஒரு வீடு கூட நாம விடக்கூடாது, கண்டிப்பா ஏதாவது ஒரு வீட்லயாவது இறப்ப பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். அந்த கிராமத்துல இருக்கிற அவ்வளவு வீடுகள்லயும் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தாய்க்கு தெரியுது, விடையே கிடைக்காத ஒரு கேள்விக்கே நாம விடை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது புரியுது. ஞானத்தை அடைஞ்ச தாய் யோஷோவை பார்க்க போறாங்க. பிரபுவே, நீங்க சொன்ன மாதிரியே முயற்சி பண்ணி பார்த்தேன். தோல்வி மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. ஆனா அதோட சேர்த்து ஞானமும் கிடைச்சது. சாவு என்பது பொதுவானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல எல்லாருமே சாவை சந்திக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு சீக்கிரமாகவும், சில பேர் நெடுங்காலம் தாண்டி அதுக்கப்புறம் பாக்குறாங்க. சாவு மட்டும் இல்ல, வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே பொதுவானதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் உரைய முடிக்கிறாங்க. இரவும் பகலும் மாறி மாறி சுழல்வது போல் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருவன. பிறவாதான் மட்டுமே இரவாதான் மரணம் என்பது முடிவுரை அல்ல, ஞானத்தின் மறுபக்கம் வாழ்வின் மறுக்கரை. இததான் வள்ளுவனும் சொல்றான். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி, விழிப்பது போலும் பிறப்பு. சாவு என்பது பொதுவான இயல்பான ஒரு நிகழ்வு.